இந்த ஊருணி வாசல் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கின்றது. யோவான் 7வது அதிகாரம் 38-39 சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். எனவே இந்த ஊருணி வாசல் பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கின்றது. இந்த ஊருணி வாசலை கட்டினவன் கொலோசேயின் குமாரன் சல்லூம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசே என்பதற்கு ஒன்றை வைத்திருக்கின்ற ஒரு பாத்திரத்தை அர்த்தமாகிறது. சல்லூம் என்பதற்கு ஒரு முழுமையாக நிரம்பி என்ற அர்த்தத்திலே வருகின்றது. எனவே இந்த சல்லூம் இந்த ஊருணி வாசலை கட்டுவது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்தை குறிக்கிற அர்த்தத்தை கொடுக்கின்றது. அதோடு கூட ஊருணி வாசல் அதை கட்டினவர் மிஸ்பாவின் மாகாணத்து பிரபு. அந்த சல்லூம் என்பவன் மிஸ்பாவின் மாகாணத்து பிரபு என்று இங்கே நாம் பார்க்கின்றோம். மிஸ்பா என்பது ஒரு காவல் கோபுரம் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. எசேக்கியேல் 3:17 சொல்லுகிறது, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவது 2 தீமோத்தேயு 3:17 சொல்லுகிறபடி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. யோவான் 16:8 பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எப்படி ஒரு காவல்காரனாக வைக்கப்பட்டவன் அந்த கோபுரத்திலே இருந்து அந்த மக்களுக்கு எக்காலத்தை ஊதி எச்சரிக்க வேண்டியவனாக இருக்கிறானோ, அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு பாவங்களை குறித்து எச்சரிக்க நமக்கு அருளப்படுகிறவராக இருக்கின்றார். இந்த ஊருணி வாசல் குப்பைமேட்டு வாசலை தொடர்ந்து வருகிறதை பார்க்கின்றோம். குப்பைமேட்டு வாசலிலே நம்முடைய பாவங்கள் கரைதிரைகள் தூக்கி எறியப்பட்ட பொழுது நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிரம்ப வேண்டும்.